ஐ ஆம் டிசி. ஐ ஆம் டிசி அப்படின்னா எனக்கு மயக்கமாக இருக்குது, எனக்கு தலை சுற்றுது, எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் டிசி டுடே அப்படின்னா எனக்கு இன்னைக்கு என்னவோ தெரியல, எனக்கு இன்னைக்கு மயக்கமாகவே இருக்குது. ஐ ஆம் டிசி டுடே. ஐ ஆம் டிசி ரைட் நவ் அப்படின்னா இப்போ எனக்கு மயக்கமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ எனக்கு மயக்கமாக இருக்குது. ஐ ஆம் டிசி ரைட் நவ். ஆச்சுங்களா? சரி. எதனால் மயக்கம் வருது? பசியால் மயக்கம் வருகிறது. பசியால் மயக்கம் வருது. ஐ ஆம் டிசி பிகாஸ் ஐ ஆம் ஹங்க்ரி. எனக்கு மயக்கம் வருது ஏன்னா எனக்கு பசிக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இங்கிலீஷ் வாக்கியத்தை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா, ஆனால் அப்படி நம்ம என்னைக்காவது பேச போகிறோமா? எனக்கு மயக்கமாக இருக்கிறது ஏனென்றால் எனக்கு பசிக்கிறது அப்படிலாம் இல்லை, பசியால் மயக்கம் வருது அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ எம் டிசி பிகாஸ் ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு பேசலாம். சரி. நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்ததால் தலை சுற்றுது. நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்ததால் மயக்கம் வருது, தலை சுற்றுது. சரி, இப்போ கவனிங்க. ஐ ஹாவன்ட் ஈட்டன் எனிதிங் அப்படின்னா நான் எதுவுமே சாப்பிடலை அப்படின்னு அர்த்தம். ஆல் டே அப்படின்னா நாள் முழுக்க. ஐ ஹாவன்ட் ஈட்டன் எனிதிங் ஆல் டே அப்படின்னா நான் நாள் முழுக்க எதுவுமே சாப்பிடலை. ஐ எம் டிசி, எனக்கு மயக்கம் வருது, எனக்கு மயக்கமாக இருக்குது பிகாஸ் ஏன்னா ஐ ஹாவன்ட் ஈட்டன் எனிதிங் ஆல் டே. நான் காலையில் நாள் முழுக்க நான் எதுவுமே சாப்பிடலை அப்படின்னு அர்த்தம். ஐ எம் டிசி பிகாஸ் ஐ ஹாவன்ட் ஈட்டன் எனிதிங் ஆல் டே. நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்ததால் எனக்கு தலை சுற்றுது. சரி. காலையிலேருந்து ஒரே மயக்கமாகவே இருக்குது. காலையிலேருந்து தலை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ ஹாவ் பீன் டிசி ஃப்ரம் த மார்னிங் அப்படின்னு பேசலாம். இல்லைனா ஐ ஹாவ் பீன் டிசி சின்ஸ் திஸ் மார்னிங். இந்த ரெண்டு வாக்கியத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பயன்படுத்தி பேசிக்கோங்க. இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான். காலையிலேருந்து ஒரே மயக்கமாகவே இருக்குது எனக்கு. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.